சுகமே சூழ்க. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பதிவுகளை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவின் முடிவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் போய் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முக்கியமாக நம்ம முருகன்கிட்ட எப்படி வேண்டணும், எந்த மாதிரி நம்ம வேண்டணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். முருகன்கிட்ட நம்ம கேட்கும்போது எப்போவுமே பாசிட்டிவாக தான் கேட்கணும். நம்மளோட வேண்டுதல் நியாயமான பக்தியோட, உண்மையோட, மன தூய்மையோட முருகனை நோக்கி நம்ம பாசிட்டிவாக நம்ம கேட்கும்போது நம்மளோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். எதையுமே நீங்கள் எடுத்தோன்னே இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நினச்சி நீங்கள் பயந்துக்கிட்டு நீங்கள் வேண்ட வேண்டாம். மனசில் சந்தோஷத்தோட, தைரியத்தோட எப்போ முருகன் இருக்கான் எனக்கு செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கேட்கும்போது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படியே நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து எப்படிடா வெளியில் வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அது ஒன்றுமே இல்லாமல் ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் நம்ம முருகன்கிட்ட கேட்கும்போது எப்போவும் ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோன்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக நம்ம கேட்டோன்னா நமக்கு கண்டிப்பாக நடக்கும். இப்போ நான் சொல்கிற இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் தினமும் மனசுக்குள்ளே பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க. முருகா, என்னுடைய வாழ்க்கையை மாற்று, நல்லபடியாக மாற்று. என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்று. எனக்கு எல்லா நலன்களும் கிடைக்க செய். எனக்கு எல்லா நலன்களும் கிடைக்கச் செய். எனக்கு காவலாக நில். எனக்கு காவலாக நில். முருகா, என் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்று. எனக்கு காவலாக நில். எல்லா நலன்களும் கிடைக்க செய். இதை இந்த 3 வார்த்தையை திருப்ப 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 நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப சொல்ல 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 அது நமக்கு கண்டிப்பாக நடக்கும். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. அதனால தான் நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க, நெகட்டிவான வார்த்தைகளை பேசாதீங்க. நெகட்டிவாக அது ஏன்னா ஒரு வார்த்தை நம்ம அது சப்போஸ் அது நடந்துடும். அதனால் பாசிட்டிவான வார்த்தைகளை பழகி சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கும் நம்ம அதை தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பேசும்போது பாசிட்டிவாக தான் பேசணும். மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்லும்போதும் பாசிட்டிவாக தான் நம்ம பேசணும், சொல்லணும். நம்மளோட செயல்கள் அனைத்துமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம முருகன்கிட்ட கேட்கும்போது நம்ம பாசிட்டிவாக தான் கேட்கணும். கண்டிப்பாக இந்த 3 வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. இதுவும் ஒரு வகையான மந்திரம் தான். திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல நம்மளுடைய வாழ்க்கையின் முருகன் அருளால் நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் முருகா போற்றி. சுகமே சூழ்.